நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவை நடத்தியது. எல்லா கட்சிகளுமே ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு அழைக்காதா அப்படின்னும் யாராவது கூட்டணிக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறது. யாரோடும் கூட்டணி இல்லை என்று அறிவித்த நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த பொதுக்குழு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய இந்த பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 பேர் மாநில பொறுப்பாளர்கள் மட்டுமே அழைக்கப்பட்ட இந்த பொதுக்குழுவில் 6000 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. சென்னையில் ஜிபிஎன் பேலஸ், இந்த ஜிபிஎன் பேலஸில் பொதுக்குழு நடக்குன்னு சொன்னோடனே பல பேருக்கு லிவர் கிட்னிலாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஜிபிஎன் நடத்தினா? நீங்கள் எளிய மக்கள் கட்சி தானே, எளியோருடைய கட்சி தானே, நீங்கள் வந்து தமிழ் தேசிய கட்சி தானே. தமிழ் தேசிய கட்சினா ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்து அதில் வந்து பொதுக்குழு நடத்தணுமா? நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சுடா. 8.2 விழுக்காடு 2020 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின கட்சி. அது நாட்டை யார் ஆள போகிறாங்கிற போட்டி, பாரத பிரதமரை தந்துக்கிற போட்டி. அதுலேயே 36 லட்சம் வாக்கு, கிட்டத்தட்ட 8.22 விழுக்காடு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல். இது மாநில கட்சி, இது மூலமே மாநிலத்துக்கான முன்னுரிமை அளிக்கிற கட்சி, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளை பேசுகிற கட்சி, தமிழ் மொழியை, இனத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை முன்னிறுத்தி பேசக்கூடிய கட்சினா அப்போ 2020 நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது இந்த பொதுக்குழுவின் மூலமாக பல்வேறு கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பொதுக்குழுவில் 22 பேச்சாளர்கள், கிட்டத்தட்ட 26 தீர்மானங்களை வாசிக்கக்கூடிய 26 பேச்சாளர், கிட்டத்தட்ட 48 பேர் அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைமை இருப்பார். இப்படி ஏதாவது ஒரு பொதுக்குழுவில் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு 3 பேர் ஆளுக்கு 2 நிமிஷம் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் 20 நிமிஷம் 10 நிமிஷம் பேசக்கூடிய கருத்துக்கள் இருக்குது, அதனால் பேசுனாங்க. அப்படி 48 பேர் பேசியும் கூட அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை சீமான் 1.5 மணி நேரம் பேசுறாரு. ஒரு சின்ன பின் ட்ராப் சைலண்டில் ஒருத்தன் கலைஞ்சு போகலை. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் அந்த பொதுக்குழுவே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழுவை நாம் தமிழர் கட்சி நடத்தி முடித்தது. கிட்டத்தட்ட 26 தீர்மானங்கள் வெற்றிப்பட்டு, 26 தீர்மானங்கள் சொல்ல முடியாது, 26 பிரச்சனைகள், அதற்கான தீர்வு, அதை நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகுகிறது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இந்த பக்கம் நிற்காம அந்த பக்கம் நிற்காம இப்படி நிற்கிறாரு ஒருத்தர். மேல்பாதி பிரச்சனையில் இந்த பக்கம் நிற்காம அந்த பக்கம் நிற்காம இப்படி நிற்கிறாரு ஒருத்தர். மேல்மா பிரச்சனையில் இப்படி நிற்காம அப்படி நிற்காம இப்படி நிற்கிறாரு ஒருத்தர். அதே போல தான் எல்லா பிரச்சனையிலையும். அப்படிப்பட்ட தலைவர்கள் கூடிய இந்த நாட்டில் 26 சிக்கல்கள், அதற்கான தீர்வுகளை நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கிறது. மிக முக்கியமாக SIR முதல் தீர்மானமாக நடந்து முடிந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. இந்த திருத்தத்தின் மூலமாக 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. புதிய வாக்காளர்களாக வட இந்தியர்கள், வடக்கன்கள் தமிழ்நாட்டில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தமிழ்நாட்டில் தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதனால இந்த SIR-ஐ, மத்திய அரசை, தேர்தல் ஆணையத்தை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்கிற தீர்மானம். 2வது, வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க. ஒரு வேலைக்கு வருவதில் யாருக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. ஆனால் வர்றவர்கள் எதுக்காக வராங்க? உண்மையிலே வேலைக்கு வர்றாங்களா? எந்த ஊரில் வேலைக்கு வராங்க? எவ்வளோ நாள் தங்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வேலைக்கு வந்தவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகளில், திருட்டு வழக்குகளில், கொலை வழக்குகளில், பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. நேரடியாக கொலை பண்ணிட்டு வடநாடு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கான இன்னர் லைன் பெர்மிட், வடகிழக்கு மாகாணங்கள் இருப்பது போல, மாநிலங்கள் இருப்பது போல உள் நுழைவு அனுமதி சீட்டை கொடுக்க வேண்டுங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது. இந்த பொதுக்குழுவிலும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அதே போல காலகாலமாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய கோரிக்கை. வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்தபோது இந்த சமூக மக்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க, கல்வியில் பின்தங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட உழைக்கிற திறன் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட நிலம் இல்லை. அப்போ நிலம் இருந்தால் அவங்க உழைப்பாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமர் நிலம் என்ற பஞ்சமி நிலத்தை பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்களுக்காக வெள்ளைக்காரன் கொடுக்குறான். ஆனால் அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்னைக்கு 10,000 ஏக்கரோடு இல்லை. மொத்தமாகவே வந்து அந்த நிலங்கள் அந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டுங்கிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்றிருக்கிறது. அதே போல நீண்டகால, ஒரு 100 ஆண்டு கால கோரிக்கைன்னு சொல்லலாம். பஞ்சமி நில மீட்பு எப்படி ஒரு பெரிய கோரிக்கையோ, நான் தாழ்த்தப்பட்டவன் இல்லடா, நான் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகன், நான் இந்த நிலத்துக்கான எல்லா உரிமையும் இருக்கு, என்னை நீ பட்டியலுக்குள்ள அடைத்து
என்னை வந்து என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, அதனால் எனக்கு பட்டியல் வேண்டாம், என்னை பட்டியலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லி தேவேந்திரோட வேளாளர்கள் தொடர்ச்சியாக கேட்குறாங்க. அப்படி தேவேந்திரோட வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியது. அதே போல் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுன்னு சொல்கிறீங்க, பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களாங்கிற மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பேரை திமுக அரசு எடுத்துருச்சு. இதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேருந்தில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் தமிழ்நாடுங்கிற பேரை ஒட்டுறாங்க. அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் தொடர்ச்சியாக கடந்த 3 நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையங்கள்லையும் பேருந்து நிறுத்தங்கள்லையும் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி தங்களுடைய போராட்டத்தை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. அதற்கு கூடுதலாக வலு சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு மூலமாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இருக்கிறது. அதே போல கல்வி என்பது ஒவ்வொருத்தருடைய உரிமை. நீங்கள் நீட்டு எழுதினா மட்டும்தான் அவன் தகுதியான மருத்துவர் அப்படின்னா நீட்டுக்கு முன்னாடி இருந்தவனா தகுதியான மருத்துவர் கிடையாதா? ஒவ்வொரு மாநில மக்களுடைய உரிமையை பறிப்பது என்பது அது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்போ கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வந்தால் மட்டும்தான் சரியான தீர்வு கிடைக்குங்கிற நோக்கத்தை அடிப்படையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும்ங்கிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியிருக்கு. அதே போல 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை. நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த வேண்டும். அதே போல அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு தனித்தமிழில் சோசியலிச குடியரசு என்பதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டுங்கிற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்குழுவின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறது. அதே போல நீண்ட நாளாக சொல்லப்போனால் 1937க்கு பிறகு இந்தியாவில் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படலை. சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாதனுடைய விளைவாக இன்றைக்கு யார் எந்த சமூகம் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்போ அவங்களுடைய கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்புகளில், சமூகத்தில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைகிறது. தமிழ்நாட்டை எடுத்துகிட்டா தமிழ்நாட்டு அமைச்சரவையில் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, தமிழ்நாடு சட்டசபையில் குறைவாக இருக்கிறது, பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக அரசு பணிகளில் எல்லா இடங்களிலும் தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைவாக மாறுகிறது. அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுக்குற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். எப்படி பீகார் எடுத்தாங்களோ, தெலுங்கானா எடுத்திருக்காங்களோ, அதே போல் தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி நிறைவேற்றியிருக்கிறது. திமுகவோட தேர்தலுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அண்ட புழுவில் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பரந்தூரில், அப்புறம் வந்து மேல்மாலை, தூத்துக்குடி நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில், இப்படி பல்வேறு மதுரையில் இழுப்பங்குளங்கிற பகுதியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை சிப்காட் பண்ண தொழிற்சாலைக்கு எடுக்கிறாங்க. இங்கே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எடுக்கிறாங்க. இதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்குது. விவசாய நிலங்களை வேறு எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்கக்கூடாது என்பதை ஆணித்தனமாக நாம் தமிழர் கட்சி பதிவு செய்கிறது இந்த பொதுக்குழு. அதே போல தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் 1998 காலகட்டத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நடந்த அந்த கோவை கலவரத்தில் மிகப்பெரிய உள்ள அப்பாவிகள், அவங்க பாவிகள் கிடையாது, அப்பாவிகள் சிறைப்படுத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கணக்கு பண்ணால் 30 வருஷம் ஆகுது. 28 வருஷம் 30 வருஷம் ஆகுது. அந்த 30 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க பில்கிஸ் பானுவை கொடூரமாக கொன்ற கொலையாளிகள், குடும்பத்தாரே அழித்த கொலையாளிகள் 10 ஆண்டுகளில் சிறை நன்னடத்தை விதியின் அடிப்படையில் அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனால் இங்கே தொடர்ச்சியாக சிறைக்குள்ள இருந்தும் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்ய முடியாத நிலைமை உருவாகுது. அப்படி இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுகிறது. அதே போல தான் மேல்பாதி 1860 காலகட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக லண்டனில் போய் வழக்கு போட்டு அந்த கோவிலில் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நாடா சமூக மக்கள் நின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக வந்து வைத்தியநாத ஐயர் தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் கோயிலில் முத்துராமலிங்கத்தேவருடைய உதவியின் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயத்தில் அழைச்சிட்டு போனார். ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் போய் மறைஞ்சு சுதந்திரம் அடைஞ்சு அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்ங்கிற ஆவணம் இருக்கிற தமிழ்நாட்டில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் 2 சமூக மக்கள் வழிபடுவதற்கு தடை விதிக்கப்படுது. இந்த தமிழ்நாடு அரசு அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு சொல்கிற தமிழ்நாடு அரசு சீல் வச்சு அந்த கோயிலை மூடுது. அதை உடைத்து எல்லா சமூக மக்களும் வழிபடும் வகையில் மேல்பாதி கோயில் திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தீர்மானத்தையும் நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்குழுவில் ஏற்றிருக்காங்க. அதே போல தான் வேங்கை வயல் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கொடுமைன்னு சொல்லலாம். குடிநீர் தொட்டிக்குள்ள மலம் கலக்கப்பட்டது. அங்கே குற்றவாளி யார் என்பதுதான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனுடைய கேள்வி.
அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கான சரியான தண்டனையை கொடுப்பது மட்டும்தான் அந்த மக்களுக்கான ஒரே தீர்வு. அந்த ஊரில் கூட எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் சாதி பிரச்சனை இல்லைங்க, ஆனால் எங்கள் மேலே ஒரு சாதியை திணிக்கிறாங்க, நாங்கள் சாதி வெறியோடு இருப்பது போல திணிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு. நாங்கள் என்ன பாவம் பண்ண குடிநீர் தொட்டில் மலத்தக்க வந்தாங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு. அப்போ யார் குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கணுங்கிற கோரிக்கையை நாம் தமிழ்ச்சி இந்த பொதுக்குழுவினமாக வலியுறுத்திருக்கிறது. அதே போல தான் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை, அதுவும் இந்த நூற்றாண்டில் தொடர்ச்சியாக நடக்கிற கொடுமை. இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் தீண்டாமை கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் நடக்குது. அந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்தை ஏற்ற தமிழ்நாடு அரசு தயங்குகிறது. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாறு, அண்ணா, கலைஞர் என்று பேசக்கூடிய இந்த அரசு தயங்குகிறது. 2017 காலகட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்பவர் கௌசல்யா என்கிற பெண்ணை கால்கிறார். 2 பேரும் வேறு வேறு சமூகம். அதனால் சங்கர் கொடூரமாக கொலை செய்யப்படுறாரு, குத்துயிரும் கொடூரமாக கௌசல்யா உயிர் பிழைச்சிடுறாங்க. இந்த வழக்கில் கௌசல்யாவுடைய குடும்பத்தார், அவங்க அப்பா, அவருடைய தாய்மாமன் உள்ளிட்ட 5-6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த வழக்கில் இதுவரைக்கும் அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படலை. ஏன்னு கேட்டால் அந்த 10,000 பக்கம் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையை மொழியாக்கம் செய்வதற்கு, மொழி மாற்றம் செய்வதற்கு, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இழுத்தடிச்சு 1 வருஷம் டைம் கட்டிருக்கு. 1000 ரூபா கொடுங்கடா, நான் மாற்றி காட்டுறேன். கூகுள் சேட்ஜிபிட்டியில் போட்டால் அழகாக மாற்றி கொடுத்துரும். அவ்வளவு தொழில்நுட்பம், ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. தமிழில் கொடுத்தா அப்படி ஆங்கிலத்துக்கு, ஃப்ரெஞ்சுக்கு, ஜெர்மனிக்கு எந்த மொழியில் வேணும்? ஐநா கொண்டு போகிறீங்களா? ஸ்பானிஷில் வேணுமா உங்களுக்கு, இல்லை ஃப்ரெஞ்சில் வேணுமா? எந்த மொழியில் வேணும்? எல்லா மொழிக்கும் மாற்றக்கூடிய நவீன சாதனம் வந்துச்சு. அவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்கு. ஒரு ஆங்கில பேராசிரியரோ ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதும், அழகாக அடித்து கொடுத்துருவான். இதற்கு தமிழ்நாடு அரசு 1 வருஷம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷம் கேட்குது. அப்போ உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்கினா மட்டும்தான் இன்னும் ஆணவ படுகொலை செய்யணும் அப்படிங்கிற துணிச்சல் வர்றதுக்கு தடுக்க முடியும். அதற்காக நாம் முயற்சி ஒரு தீர்மானத்தை வலியுறுத்தி இருக்கிறது. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், ஒரு முறை போதை உங்களை தொற்றிக்கொண்டால் அது வாழ்நாள் முழுக்க வந்துவிடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வீடியோ வெளியிடுறாரு. ஆக அந்த பாதைகளை போகாதீங்க. அந்த போதைக்கிறது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தொட்டுட்டிக்கடா, உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அழிவரை தர வழியே இல்லை, நாசமாக போயிருக்கடா அப்படின்னு வீடியோ போடுறாரு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க மெத்தஃபெட்டமைன், சூடோஃபெட்டமைன், அபின், கஞ்சா, ஹெராயின், கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா பிஸ்கட்னு கண்ணா பின்னான்னு கிடைக்குது. அது பள்ளிக்கூடங்களில், கல்லூரி வளாகங்களில் கிடைக்குது. உடனடியாக இது போதையை ஒழிப்பதற்காக நாம் முயற்சி தீர்மானத்தை வலியுறுத்துகிறது. அதே போல் பெண்கள் பாதுகாப்பு, அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோவை வானூர்திக்கு பின்னாடி அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமையாக இருக்கட்டும், பள்ளி ஆசிரியருக்கு நடக்கிற கொடுமையாக இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பள்ளி ஆசிரியர்களாக நடக்கக்கூடிய கொடுமையாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிக்கிறது. பெண்களை பின்தொடர்ந்து போனாலே 10 ஆண்டுகள் தண்டனை என்று அறிவித்திருக்கிற தமிழ்நாடு அரசு இருக்கிற இதே நாட்டில் தான் பெண்கள் நித்தம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை வாழ்கிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பெண்களை துன்புறுத்தியவன், பெண்களுக்கான குற்றங்களை புரிந்தவனுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்றிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மின் கட்டணத்தை மாதம் 2 முறை இருப்பதை 1 முறையாக மாற்றுவோம்னு சொல்லி திமுக அரசு சூடத்தில் வச்சு சத்தியம் பண்ணாத குறையா தேர்தல் அறிக்கை கொடுத்துச்சு. இப்போ அந்த தேர்தல் அறிக்கை தூக்கி கிழிச்சு எப்படி மதுரை அந்த உங்களுடைய ஸ்டாலின்கிற கொடுத்த பெட்டிஷனை புறத்தி மதுரை வைகாத்தில் விட்டாங்களோ அப்படி இந்த தேர்தல் அறிக்கையில் எந்த ஆற்றுல விட்டான்னு தெரியல, கூவாத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மின் கட்டணம் 2 முறை இருப்பதை 1 முறையாக மாற்ற வேண்டும், மாதம் 1 முறை மின் கட்டணம் என்கிற அந்த முறையை நடைமுறைப்படுத்துகிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்றிருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக பழைய ஓய்வூதிய திட்டம். அதாவது வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே அவங்க சம்பளத்தை விட பெரிதாக நம்பியிருப்பது அந்த ஓய்வூதியம், பென்ஷனை தான். சம்பளத்தை செலவு பண்ணிடுவாங்க. இந்த பென்ஷனை வச்சு தான் வீடு கட்டுவது, பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுவது, மீதி வாழ்க்கையை கடத்துவது. ஏதாவது ஒரு நல்ல ஊராக தென்காசி பக்கத்தில், ஒரு வீராணம் பக்கத்தில் ஒரு 2 சென்ட் இடத்த வாங்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லாத ஊருங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரை சொல்லிட்டோம், பரவாயில்ல, அது அழகான ஊர் தான். அந்த மாதிரி நினைக்க போடுவாங்க. தென்காசிலையோ இல்லை கோயம்புத்தூர் பக்கமோ இல்லை ஈரோடு பக்கமோ எங்கே பிரச்சனை இல்லையோ அந்த உள்ள விழுப்புரத்துலாம் போயிட முடியாது, ஏன்னா சுற்றி பார்க்கறது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான மக்களுக்கு கடைசியில் அந்த ஓய்வூதியம் இல்லை அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய மன உளைச்சல் தருகிறது. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகளாக ஓய்வூதியம் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில் பென்ஷன் வழங்கப்படணுங்கிற தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அதே போல் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிற்குரிய அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்பதையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அரசு சொன்னது. அதையும் சாத்தியப்படுத்தலை. தமிழ்நாட்டுடைய தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு தமிழருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கணும்.
ஒரு போத்தீஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் கேரளாவுக்கு கடையை திறக்க போகிறாங்க, கடை போட போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே கேரள அரசு என்ன பண்ணுது, நீங்கள் கடை வச்சுக்கோங்க, லீஸுக்கு தான், அந்த இடத்த லீஸுக்கு தான். ஆனால் இங்கே அந்த கடை நடத்தணும்னா, உங்களுடைய நிறுவனம் நடத்தப்படணும்னா 99 விழுக்காடு மலையாளிகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இங்கே உங்களுடைய நிறுவனத்தை தொடங்க அனுமதிப்புன்னு சொல்லுது. அதே போல் இன்னொரு புகழ்பெற்ற நிறுவனம் கர்நாடகாவுக்கு போகுது, தமிழ் நிறுவனம், தமிழர் நிறுவனம். அப்படி போகும்பொழுது கர்நாடகான்னு சொல்லுது 99 விழுக்காடு நீங்கள் கன்னடலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், 100 விழுக்காடு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டுடைய சிப்காட்லேயோ தொழிற்சாலைகள்லையோ தமிழர்கள் மிக மிக சொற்பமாக இருக்காங்க. பெருந்துறை, ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் மட்டும் 62,000 வட இந்தியர் வேலை பார்க்குறான். அப்போ தமிழர்கள் நிறுவனங்களில் தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் நாம் இந்த மகிழ்ச்சி வலியுறுத்திருக்கிறது. அதே போல் நீரின்றி அமையாத உலகங்கிற கோட்பாட்டினுங்க தமிழர்களுடைய நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டைன்னு சொல்லி ஒரு நீர் மேலாண்மை உருவாக்கணும். நீண்ட காலமான மக்களுடைய கோரிக்கை ஆனமலை, நல்லாறு, பாண்டியாறு, பொன்னம்பலா. இந்த நீர் மேலாண்மை திட்டங்கள் மட்டும் சரிப்படுத்தப்பட்டால் பல வறண்ட நிலங்கள் செழிக்கும். 2 திராவிட கட்சிகளுமே தொடர்ச்சியாக வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுகிறது மக்களை. அப்படி ஏமாற்றிருக்கிற அந்த ஆனமலை, நல்லாறு, பாண்டியாறு, பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை தீர்மானத்தையும் நாம் மகிழ்ச்சி வலியுறுத்தி இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமாக கள்ள மௌனம் சாதித்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளக்கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்மால் உருவாக்க முடியாத எந்த ஒரு ஆற்றலையும் அழிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது. இப்போ ஒரு மணலை கூட திருடிட்டா ஒரு 100 ஆண்டுகளில் மணல் கூழாங்கலுக்கு கரைஞ்சி மணலாக உருவாயிரும். மரத்தை வெட்டிட்டா அந்த மரத்தை ஒரு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் அப்படின்னு சீமானன் சொல்கிறார் இல்லையா, அதன் அடிப்படையில் உருவாக்க முடியும். ஆனால் மலையை உடைச்சிட்டா எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, இப்போ இஸ்ரோவில் இஸ்ரோ, நாசா, இவ்வளோ பெரிய விஞ்ஞானிகளும் இருக்காங்க. செவ்வாயோட தென்திருகத்தில் போயிட்டு ராக்கெட்டை இறக்குறாங்க, ஏவுகணையை. நிலாவில் போய் கால் பதிக்கிறாங்க, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி தொழில்நுட்பம், விஞ்ஞானி எல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு பாறையை எவனாலையும் உருவாக்க முடியாது. அந்த பாறையை, அந்த மலையை உடைப்பதற்கான உரிமை, நம்மால் உருவாக்க முடியாத ஆற்றலை அழிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாதுங்கிற கோட்பாடு இருப்பில் வளக்கொள்ளை செய்கிற இந்த திருட்டு கட்சியை, திருட்டு ஆட்சியை நாம் தமிழ்ச்சி வன்மையாக கண்டிப்பதோடு வளக்கொள்ளையை தடுப்போம் என்கிற உறுதிமொழியும் நாம் தமிழ்ச்சி எடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக திருப்பூர் குப்பை கிடங்கு. எப்படி சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலை ஏரிய ஒரு காலத்தில் அந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்குமா, அந்த மீன்களை அந்த பகுதி மக்கள் பிடிச்சிக்க சீமான சொல்லி நாங்களே போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த பள்ளிக்கரணை மீன். ஏன்னா சதுப்பு நிலை ஏரியில் நல்ல நன்னீரில் விளைந்த மீன். அந்த ஏரியை எப்படி குப்பை கிடங்கா மாற்றி மொத்தமாக அதை நாசமாக்குறாங்களோ அப்படி திருப்பூர்லையும் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முழுக்க திடீர்னு குப்பை எரிகிறது. அதில் மிகப்பெரிய சூழலியல் சீர்கேடு, நுரையீரல் தொற்று ஏற்படுகிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக நாம் மகிழ்ச்சி வைக்கிறது. அங்கே இருக்க திருப்பூர் மக்களும் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த குப்பை கிடங்கை எடுக்க வேண்டும். அதே போல் மறுசுழற்சி செய்யணும் கோரிக்கை நாம் மகிழ்ச்சி வைத்திருக்கிறது. மிக முக்கியமாக 22வது தீர்மானமாக பயிர் பாதுகாப்பு. அவங்க ஆட்சியில் இவ்வளவு முளைச்சிருந்துச்சு, எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தான் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அமைச்சர் சொன்னார் இல்லையா. நெல் நனைஞ்சு இம்புட்டு முளைச்சானே இவ்வளோ முளைச்சானே, முளைச்சி போச்சு, முளைச்சா அதை ஒன்றும் பயன் முடியாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, முளைச்சிட்டா அதை சாராயத்தை தயாரிக்க பயன்படுத்திக்கலாம் நெல்லை, அதனால தான் முளைக்க விடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட எழுந்திருக்கிறது. அப்படி நெல்லை டாஸ்மாகில் குடிக்கிற பாட்டில் பத்திரமா குடோன் கட்டி பாதுகாக்கிற இந்த அரசு நெல்லை தரையில் போட்டு வச்சு மலையில் நனைய வச்சு அது முளைக்க வைத்திருக்கிறது. அதைக்கான இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டுங்கிற கோரிக்கையை நாம் தமிழ்ச்சி வலியுறுத்துகிறது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் அம்பை சேர்மாதேவி பகுதியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாழைகள் சரிந்திருக்கிறது. டெல்டா பகுதியில் 84,000 ஹெக்டேர் நெல் விவசாயம் முழுமையாக அழிந்திருக்கிறது. அதற்கான இழப்பீட்டையும் உடனடியாக வழங்க வேண்டுங்கிற கோரிக்கையும் நாம் தமிழ்ச்சி வைத்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாம் தமிழ்ச்சி நிறைவேற்றுச்சு. எந்த அரசு கட்சியும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமான்னு தெரியாது, நிறைவேற்றும் செய்யாது. இந்த பிரச்சனையில் அமைதியாக இருக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிற கட்சிகளுக்கு மத்தியில் திருப்பரங்குன்றம் என்பது தமிழர் மலை, எங்கள் முப்பாட்டன் முருகனை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்ற தீர்மானத்தை நாம் மகிழ்ச்சி ஏற்றிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உண்மையிலேயே ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வேணும். திருப்பரங்குன்றம் மலை மீதிருக்கும் முப்பாட்டன் முருகப்பெருமான் திருக்கோயிலும் பெருமகனார் சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் தர்காவும் பல 100 ஆண்டுகளாக எந்த சமய பிணக்கும் இல்லாது மண்ணின் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது
அதனை வைத்து மதவெறிகள் செய்ய முற்படும் மலினமான அரசியல் கடும் கண்டனத்துக்குரியது. சமூக அமைதிக்கும் சமயத்தை கடக்க உறவுக்கும் முன்னுதாரணமாக திகழும் தமிழ்நாடு இதுபோன்ற மத பூசலையும் பிரித்தாளும் சூழ்ச்சியும் ஒரு நாளும் அனுமதிக்காது. இத்தோடு சிக்கந்த தர்காவில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திகடன் செய்கிற வழக்கமான நடைமுறைக்கு திடீரென அனுமதி மறுத்து சிக்கலை உருவாக்கிய திமுக அரசின் செயல்பாடும் அதனை தடையாக நீதிமன்றத்தில் இருத்த செய்த முடிவும் பாஜக பாதையமைத்து கொடுத்த கண்காணித்தனமாகும். இவ்விவகாரத்தில் சிக்கலை உருவாக்கிவிட்டு தீர்க்க முனையாத திமுக அரசும் மத பதட்டத்தை உருவாக்க முற்படும் பாஜக அரசும் மிக மலிவான வாக்கு அரசியலை நாம் மகிழ்ச்சி இப்பொதுக்குழுவின் வாயிலாக கடுமையாக கண்டிக்கிறது. இவர் தான் பாஜக பிள்ளைன்னு சொல்லி ஏதோ ஒரு பாஜக பிள்ளைன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்றாப்புல. திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருக்கிறது தான் அவர் நிலைப்பாடு அப்படின்னு சொல்ற அயோக்கியர்களுக்கு மத்தியில் திருப்பரங்குன்றம் என்பது பிஜேபி திமுக ரெண்டும் வாக்கு அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்ற அண்ணன் சீமானை தான் பாஜக பிள்ளைன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொன்னார். அதாவது எதையோ கொடுத்து எதையோ புண்ணாக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆமாம், நான் பாஜக பிள்ளைனா தம்பி விஜய் நானும் பாஜக பிள்ளைனா எங்களுக்கு பிரசவம் பார்த்தது திருமாவளவனான்னு கேட்டாப்புல சென்னன் சீமான். தேவையான ப்ரோ உங்கள் மேலாம் மானாங்கனியமாக அவர் மரியாதை வச்சிருந்தாப்புல, எங்களுக்கு தான் மரியாதை இல்லை, உங்கள் மேலே அவருக்கு இருந்துச்சு. அந்த மரியாதையும் கிடைச்சிங்களா? 25வது தீர்மானமாக நீண்டகால புதுச்சேரி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுகிற அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக உடனடியாக புதுச்சேரியை மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாம் மகிழ்ச்சி வலியுறுத்துகிறது. இந்த 25 தீர்மானமும் 25 சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கான தீர்வு அதுதான் சொல்லிச்சு. 25 சம்பவம்னா 26 முரட்டு சம்பவம். என்னன்னா இந்த மாதிரி 25 பிரச்சனைகள் இதை தீர்க்காம பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிக்கும் தருவோம், லேப்டாப் தருவோம், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம், நாங்கள் வந்தால் அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரிப்போம், கொடநாடு கொலை வழக்கில் விசாரிப்போம், ஸ்டெர்லைட் கொலையாளிகளை கண்டுபிடிப்போம், இப்படிலாம் உருட்டிக்கிட்டு இருந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற தீர்மானம் தான் அந்த 26வது தீர்மானம். இப்படி 26 தீர்மானங்களை வெளிப்படையாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதை நாம் தமிழ்ச்சி எப்படி அணுகும் அப்படிங்கிறத நாம் தமிழ்ச்சி சொல்லியிருக்கிறது. இப்படி இந்த புதுசாக வந்திருக்காப்லையா பக்கா மாசு செவ்வளோப்லையா இந்த 26 பிரச்சனை தெரியறதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிஞ்சு அவர் அடுத்த படத்தை நடிக்க போயிடுவாப்புல. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த கேமரா பார்த்து சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், தேர்தல் முடிஞ்சு விஜய் நடிக்க போடணும்னு வைங்களேன், நடிக்க போவாப்புல. நம்ம சத்தியம்லாம் பண்ண தேவையில்லை, ஃபைன்லாம் போட தேவை கிடையாது, நம்ம யாரையும் பெட் கிடையாது, நடிக்க போவார். கடைசி ஆடியோ லான்ச்சு இன்றைக்கி நடக்கணுங்க. நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆடியோ லான்ச்சு அவர் வைப்பார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது, அந்த காலை ஆடத்தான் செய்யும். அதனால் அவர் நடிப்பார். யாரும் நம்ம ஃபீல் பண்ணி அவருக்கு சென்டா பார்ட்டி, இது வந்து லாஸ்ட் செல்ஃபி, லாஸ்ட் ஸ்பீச்சு, லாஸ்ட் ஆடியோ லான்ச்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ரசிகர்களுடைய அந்த குட்டி குஞ்சான்ஸோடைய அந்த தோலா தோலிஸ் நண்பா நண்பீஸ் எல்லாருடைய கோரிக்கையை நிறைவேற்ற அவர் வருவாப்புல. இப்படி பல முரட்டு சம்பவங்களோடு நாம் தமிழ்ச்சியுடைய பொதுக்குழு நிறைவடைஞ்சது. கடைசியாக நான் சீமான் ஒரு சம்பவம் பண்ணார். என்னன்னா, திராவிடர்களுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லைன்றார். இப்படி சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு அறிவிச்சாரோ அப்படி திராவிடம் ஓட்டு எனக்கு தேவையில்லை, பெரியார் தான் படிக்க வச்சார் அப்படின்னு நினைக்கிற ஓட்டு எனக்கு வேணாம்ப்பா. எங்கள் தாத்தா கர்மவீர காமராஜர் தான் எங்களை படிக்க வச்சார்னு சொல்கிறோம் ஓட்டு தான் எனக்கு வேணும். பெரியார் மட்டும்தான் எங்களை சாதி ஒழிச்சாரு, பெரியார் தான் பெண்ணுரிமை, பெரியார் தான் எல்லாம்னு சொல்கிறவன் எனக்கு ஓட்டு போடாதுன்றார். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஓட்டு போடுங்கன்னும்பாங்க, ஆனால் ஓட்டு போடாத. பெரியார்னு சொல்கிறவன் ஓட்டுக்கு தேவையில்லை, திராவிடம் ஓட்டு வேணான்ட்டு. வேணாம் போ, நீ உன் ஓட்டை எடுத்து ஓடிப்போ, எங்கேயாவது போய் தொலை, லெமுரியா கண்டத்தில் போய் விழுந்து செத்துரு அப்படின்ட்டாப்புல. எனக்கு எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் பெரியார்கள் என்று சொல்லுவோம் தான் எனக்கு ஓட்டு. நீ பாரதிய சாதி பார்த்து சாதிகள் இல்லடி பாப்பான்னு பாடிய பாரதிய பாப்பான்னு சொல்லிட்டு அப்படி இந்த புரிதலும் இல்லாத ஒருத்தனுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை. என் மண்ணில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஓட்டு போட்டு என்னதை சாதிக்க போகிற அப்படிங்கிற கேள்வியை நான் சீமான் எழுப்பியிருக்காரு. இப்படி பேச முதல்ல ஒரு துணிச்சல் வேணும், ஒரு ஆண்மைத்தன்மை வேணும், ஒரு திமிரு வேணும். இந்த பொதுக்குழு 6000 பேர் கூட்டிட்டாங்க, இது சும்மா ட்ரெய்லர் தான், ட்ரெய்லர் கூட இல்லை, இது ஒரு டீசர் கூட இல்லை, இது ஒரு சும்மா ஒரு ப்ரொமோன்னு சொல்லலாம். இந்த பொதுக்குழுவை திருச்சியில் 2026 பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான் உண்மையான முரட்டு சம்பவம் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு மாநாடு இதுவரைக்கும் நடந்ததில்லை என்கிற வரலாற்றை நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மக்களுக்கான மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு என்பது தலைப்பாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு வரணும்.
பிடிச்சவன் பிடிக்காதவன் எந்த கட்சியிலையும் இருந்து முதல்ல ஒரு தடவை மாநாடு வந்து பார்த்துட்டு போ. ஒரு மாநாடுனா எப்படி நடத்தணும்? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 5000 வருஷம் இருக்குமா தமிழ்நாடு அரசியல்? தமிழ்நாட்டோட வரலாறு 50,000 வருஷம். 50,000 ஆண்டுகளாக தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நிலத்திற்காக யார் யாரெல்லாம் மறைந்தார்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் தெரியணுமா? தமிழ்நாடு அடுத்த 50 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? பிப்ரவரி 21 திருச்சி நடக்க இருக்கிற அந்த மாநாட்டு வந்து பார்த்தாலே ஒட்டுமொத்தமான வரலாறும் இருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நாம் தமிழ் நடத்த இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் திடல். திடல் தயாராயிருச்சு. நாம் தமிழர் கட்சியினரும் ஒவ்வொரு இடங்களையும் சூழலத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அழைப்பிதழை ஒவ்வொருத்தரும் அண்ணன் சீமான் எழுதியிருக்கிற அந்த மாநாட்டு அழைப்பிதழை ஒரு மரக்கன்றோடு கொண்டு போய் உங்கள் ஊரில் இருக்கிற உறவுகள்கிட்ட கொடுங்க. எப்படி திருமணத்துக்கு பத்திரிக்கை வைப்பீங்களோ, எப்படி காதுகுத்து பத்திரிக்கை வைப்பீங்களோ, எப்படி புது வீடு புகழாக்க பத்திரிக்கை வைப்பீங்களோ, அப்படி உறவுக்காரங்கிட்ட நண்பன், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, உறவுக்காரங்க, காதலித்தால் காதலி என்று எல்லாத்தையும் கொண்டு போய் பத்திரிகையை வச்சு இந்த மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அலைங்கள் என்று அண்ணன் சீமான் பேரழைப்பு கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த பிப்ரவரி 21 பேரெழுச்சி நடைபெறுகிறது. அதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய முரட்டு சம்பவமாக இருக்கும். களத்திலே இல்லை என்று கொக்கரிக்கிற எவனும் இந்த களத்தில் இருக்க போகிறது கிடையாது. 2026 தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல நாம் தமிழ் கட்சி 100 விழுக்காடு இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி